அதானி நிறுவனத்திற்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு பட்டியலிடாத உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அதாவது அதானி பவர் நிறுவனத்துக்கு எதிராக ராஜஸ்தான் மாநிலத்தின் மின்சாரத்துறை நிறுவனமானது வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் அந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு பட்டியலிட்டிருந்தார்கள். அதற்கான உத்தரவை கடந்த முறை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. ஆனால் இன்று வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. இதன் காரணமாக வழக்கு விசாரணைக்கு எடுக்க முடியாத சூழ்நிலை நிலவியது. இதனை அந்த ராஜஸ்தான் மின்சாரத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே நீதிமன்றத்தில் ஆஜராகி முறையீடு செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வர வேண்டும். கடந்த முறை அதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. ஆனால் வழக்கு விசாரணை பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. நேற்றைய தினம் இது குறித்து பதிவாளர் அலுவலகத்தில் விசாரித்த போது வழக்கு பட்டியலிடப்பட வேண்டாம் என்று கூறப்பட்டிருப்பதாக தெரிவித்ததாக அவர் நீதிபதிகளிடம் முறையீடு செய்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள், அதாவது அரசு ஊழியர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மேற்கொள்ளப்படும். அது நீதிமன்ற அவமதிப்பு. ஆனால் பதிவுத்துறையை இது போன்று செயல்பட்டால் என்ன செய்வது என்று கூறி கடுமையான கண்டனத்தை தெரிவித்தனர். பிறகு உடனடியாக சம்பந்தப்பட்ட பதிவாளரை அழைத்து வரும்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது அவரிடம் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு தனியாக விசாரணை நடத்தினர். பின்னர் மீண்டும் நீதிமன்றம் கூடிய போது உடனடியாக இந்த வழக்கை நாளைய தினமே விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்று நீதிபதி அனிருத்தா போஸ் தலைமையிலான அமர்வு உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்துக்கு உத்தரவை பிறப்பித்தது. ஆகவே வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. இதே போன்று மற்றொரு நீதிபதியும் கடந்த மாதம் புகார் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. அதாவது நீதிபதி அபய் ஓக்கா அமர்வில் இதே போன்று வழக்கு விசாரணைக்கு ஒத்தி வைத்த நிலையில் அன்றைய தேதிக்கு விசாரணைக்கு வழக்கு பட்டியலிடப்படவில்லை. இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி தற்போது நடைபெறுவதாக மூத்த வழக்கறிஞர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அசோக், உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.